நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17%இலிருந்து 22%ஆக உயர்த்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டம் நடத்துவது என முடிவு செய்தால் விஜய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும். போராட்டம் கண் துடைப்பே என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைவார் என சபாநாயகர் அப்பாவு கூறிய கருத்து குறித்த கேள்விக்கு அவர்களுடைய ஆசை நிறைவேறட்டும் என நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். எஸ்ஐஆரை செயல்படுத்த முடியாது என கூறி மம்தா பானர்ஜி மக்களை திரட்டி பேரணி செல்லும் போது திமுக அரசு ஒப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு இவ்வளவு தீவிரமாக எஸ்ஐஆரை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என சீமான் கேட்டுள்ளார். பீகார் தேர்தல் வெற்றி அப்படியே தமிழகத்திலும் எதிரொலிக்கும். நிதிஷ்குமாரை போல 2026 தேர்தலில் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார்.